நான் சொல்ல போகிற இந்த 2 ஸ்கில் இருந்தால் போதும் நீங்கள் எந்த விதமான ஒர்க்குமே போகாமல் ஒரு நாளைக்கு $10 $100 ஈஸியாக உங்களோட வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னு சொன்னால், இது செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட டைம் இருக்கணும்னு எந்த விஷயமும் இல்லை, மணி இருக்கணும்னு எந்த விஷயமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது எப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வழங்கப்படுது. ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2 விஷயம் அவனுக்கு தேவையாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம், இன்னொன்று மணி. சிலாக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைம் இருக்கும், ஆனால் அவங்கள்ட்ட மணி இருக்காது. சிலாக்கள்கிட்ட நிறைய மணி இருக்கும், ஆனால் டைம் இருக்காது. ஆனால் அவங்கள்ட்ட இது 2மே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள்கிட்ட இது 2ல் ஏதாவது ஒன்று இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் 2மே இல்லை. அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ முதலாவது செனாரியோ எடுப்போம். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைம் இருக்குது, ஆனால் பணம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்வோம். உங்களால் நிறைய டைமை இன்வெஸ்ட் பண்ண இயலும்னு சொன்னால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மொனடைஸ் அட்டென்ஷனுங்கிற விஷயத்தை. அது என்ன மொனடைஸ் அட்டென்ஷன் சொன்னால், இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பீரியட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டென்ஷன் பீரியட். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அட்டென்ஷனை நோக்கி தான் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். நம்மளோட எக்கானமி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அட்டென்ஷன் எக்கானமியில் போயிட்டு இருக்குது. உங்களால் இன்னொரு நபர அட்டென்ஷனை கிரப் பண்ண இயலும்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக மணி மேக் பண்ண இயலும். அது எப்படி நீங்கள் அட்டென்ஷனை கிரப் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு பிடிச்ச யூஸ்ஃபுல்லான வெல்யூபிளான கண்டென்ட்டை நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு அட்டென்ஷனை தருவாங்க. அந்த கண்டென்ட் வீடியோ கண்டென்ட்டாக என்ன மாதிரி வீடியோ கண்டென்ட் அறிக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே, அது ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கண்டென்ட் அறிக்கலாம், லாங் ஃபார்ம் வீடியோ கண்டென்ட் அறிக்கலாம், அப்படி ஃபோட்டோ போஸ்ட்டுகள் அறிக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏஐ வீடியோஸ்கள் அறிக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் அனிமேட்டட் வீடியோஸ்கள் அறிக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ப்ளாக்ஸுகள் அறிக்கலாம், அப்படி இல்லாட்டி லிங்க்டின் போஸ்ட்டுகள், ரைட்டிங் போஸ்ட்டுகள் அறிக்கலாம். இப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்க. அந்த கண்டென்ட் இன்னொரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதால அவர் உங்களுக்கு அட்டென்ஷனை தரன்னு சொன்னால் அந்த அட்டென்ஷனை நீங்கள் ஸ்கேல் பண்ணி உங்களால் மணி மேக் பண்ண இயலும். இது செய்கிறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல மணியை, ஆனால் நீங்கள் உங்களோட டைமை கட்டாயம் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் உங்களோட டைமை நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு மெத்தடான கண்டென்ட்டை கண்டினியூஸாக க்ரியேட் பண்ணி உங்களால் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் அட்டென்ஷனை உங்களால் கிரப் பண்ண இயலும்னு சொன்னால் உங்களால் நீங்கள் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட்டில் இருக்கிற நிச்சில் உங்களால் என்ன பண்ண இயலும்னு சொன்னால் உங்களோட ஓன் கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணி செல் பண்ண இயலும் உங்களோட ஆடியன்ஸுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட நிச்சில் இருக்கிற ப்ரொடக்ட்ஸுகள், அது டிஜிட்டல் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட போய் பார்ட்னர் ஆகி அஃபிலியேட் பார்ட்னர்ஷிப்பில் அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை நீங்கள் உங்களோட ஆடியன்ஸுக்கு செல் பண்ண இயலும் ஒரு குறிப்பிட்ட கமிஷனுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு பிராண்டுக்கு இல்லாட்டி ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனியோட விஷயத்துக்காக கம்பெனியோட ஃபேஸாக இருந்து நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அந்த கம்பெனிக்கு சேல்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு அந்த கம்பெனியில் ஒரு ஜொப்புக்கு ஒர்க் பண்ண. அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுக்கு போய் அவங்களோட க்ரியேட் பண்ணுற இது கண்டென்ட்டுகளை கிளிக் பண்ணி எடிட் பண்ணி அதை வைரலாக்க முடியும்னு சொன்னால் அவங்கள அதை அப்படி செஞ்சு அவங்களுக்கு பிராண்ட் அவேர்னஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ இப்படி இந்த மொனடைஸ் அட்டென்ஷனுங்கிற இந்த ஒரு ஃபீல்டில் மட்டும் 7-8 வகையான மொனடைசேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. நீங்கள் மட்டும் அட்டென்ஷனை கிரப் பண்ணுற விஷயத்தை மட்டும் மாஸ்டர் ஆகினீங்கன்னு சொன்னால் உங்களால் பேக்கெண்டில் $thousands ஏர்ன் பண்ணியாலும் ஈஸியாக. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த விதமான ஒரு ஒர்க்குக்குமே ஹார்ட் ஒர்க்குக்கும் போக தேவையில்லை. அநேகமானர்கள் கண்டென்ட்னு சொன்னாலே என்ன மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணணும், மொத்த காட்டணும்னு சொல்லி நினைக்கிங்க. கண்டென்ட்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, கண்டென்ட் கிளிப்பிங் இருக்குது. ஓகே, இன்னொரு ஆள்ற வீடியோ எடுத்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணி அதை சோஷியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணுற மூலம் அதை வைரலாக இயலும்னு சொன்னால் அது ஸ்கில். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மூஞ்ச காட்ட தேவையும் இல்லை, நீங்கள் என்ன மாதிரி கதைக்க தேவையும் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏஐ வீடியோ க்ரியேஷனில் மாஸ்டர் ஆகுவீங்கன்னு சொன்னால் உங்களால் ஏஐ அவதார்ஸ்களை வச்சு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி பிராண்ட்ஸ்களுக்கு ப்ரொவைட் பண்ணலன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அனிமேட்டட் வீடியோஸ் உங்களால் க்ரியேட் பண்ணலன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு மணி பே பண்ணுவாங்க. நம்ம எந்த மாதிரியான ஒரு இதை நோக்கி போயிட்டுருக்கோம்னு சொன்னால் எல்லாமே கண்டென்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கிறோம். எல்லா பிஸ்னஸுமே கண்டென்ட்டுக்குள்ளே வராங்க. பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் லைக் பயங்கரமாக காம்படிட்டிவாக போய் பயங்கரமாக காஸ்ட்லியாக போயிட்டு இருக்கிறதால அநேகமான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்டென்ட்டுங்கிற ஃபீல்டுக்குள்ளே வராங்க. ஸோ அந்த கண்டென்ட் இல்லாட்டி மொனடைஸ் அட்டென்ஷன்ஸுங்கிற இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போவீங்கன்னு சொன்னால் எய்தை நீங்கள் பிஸ்னஸாகவும் செஞ்சு கொள்ளலாம், அப்படி இல்லாட்டி ஜாப்பாகவும் செஞ்சு கொள்ளலாம், இல்லாட்டி இன்கார்பரேட் பண்ணி கமிஷனுக்கு கூட நீங்கள் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்,
ஓகே, அப்போ இந்த மோனடைஸ் அட்டென்ஷனுங்கிற விஷயத்தை எங்கே நாங்கள் படிக்கிறோம், இது எப்படி நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறேன்னு சொல்லி, ஸோ அதை இந்த வீடியோ ரெண்டில் சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி இன்வெஸ்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லை. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஒரு இடத்த ஒர்க் பண்ணிடுறீங்க, நல்ல சேலரி கிடைக்குது, இல்லாட்டி நல்ல பிஸ்னஸ் ஒன்று பண்ணிடுறீங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 8, 10, 11 ஹவர் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு டைம் இல்லை, ஆனால் மணி இருக்குது. உங்களோட மணியை வச்சு நீங்கள் உங்களோட டைமை பைபேக் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை பாருங்கள். உங்கள்கிட்ட டைம் இருக்குன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான வே உங்களோட டைமை பைபேக் பண்ணுறதுக்கு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னு சொன்னால் நீங்கள் கிரிப்டோங்கிறது ஃப்யூச்சர், கிரிப்டோ பிளாக் செயின் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சர். நீங்கள் இப்போ கிரிப்டோக்குள்ளே போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் ஒவ்வொரு பணமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு 5-10 வருஷத்தில் 10x 100x ஈவன் 1000x கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் 50 வயசு 60 வயசாக போய்த்தான் நீங்கள் ரிட்டையர் ஆகணுன்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. இன்னொரு 5-10 வருஷத்துலேயே கிரிப்டோ மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரக்குள்ள நீங்கள் மில்லியனராக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் ரிட்டையர் ஆகலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கரண்ட்டாக செஞ்சுட்டு இருக்கிற ஒர்க்கை விட்டுட்டு உங்களோட டைமை பை பண்ணி கொள்ளலாம். அதனால தான் நான் டைமை பை பண்ணுற மெத்தட் கிரிப்டோன்னு சொல்கிறேன். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் less than 10% ஆஃப் த பீப்புளுக்கு தான் இந்த கிரிப்டோ சம்மந்தமான அவேர்னஸ் இருக்குது, கிரிப்டோட பெனிஃபிட் இருக்குது, கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் நம்ம எல்லாருமே ஏர்லி. நாளைக்கு ஒரு காலகட்டம் வரும், அந்த டைமில் கிரிப்டோட அவேர்னஸ் ஒரு 20% 30% வரக்குள்ள நீங்கள் இப்போ கிரிப்டோக்குள்ளே வருவீங்கன்னு சொன்னால் அந்த டைமில் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருப்பீங்க. அது கிரிப்டோ ரிலேட்டடான ஜொப்பாக இருந்தாலும் சரி, கிரிப்டோ ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்றில் நீங்கள் கிரிப்டோ பிளாக் செயின் டெக்னாலஜி உள்ளே வருவீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக போயிடுவீங்க இன்னும் ஒரு 5 to 10 வருஷத்தில். ஸோ கிரிப்டோ ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணலாம், ஆனால் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். நீங்கள் பொட் ட்ரேடிங் பண்ணலாம், ஸ்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஈல் ஃபார்மிங் பண்ணலாம், ஸ்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஏர்ட்ராப் ஃபண்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, ஆனால் சம்டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், ஆனால் கவனமாக இருக்கணும் ஏர்ட்ராப் செல் ஹண்ட் பண்ணக்குள்ள. ஸோ உங்கள்கிட்ட மணி இருக்குது, டைம் பைபேக் பண்ணணும், ஆனால் கிரிப்டோ சம்மந்தமான நாலேஜ் இல்லை. கிரிப்டோ எங்கே படிக்கலாம், கிரிப்டோட விஷயங்கள் யார் சொல்லி தருவாங்கன்னு கேட்பீங்கன்னு சொன்னால் அது விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு ஆள் உங்கள்கிட்ட டைமும் இல்லை மணியும் இல்லைன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பொய்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்டா யாருமே 24 hours ஒர்க் பண்ணுறதும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு $10-20 பணம் பேக்கப்பில் இல்லாமல் போகிறதும் இல்லை. ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 12 hour ஒர்க் பண்ணுறீங்க இந்த வெஜ்ஜிங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 8 hour தூங்குறீங்கன்னு சாப்பிட்றதுக்கு அப்படி மற்ற விஷயங்களுக்கு ஒரு 2 hour சொன்னாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 to 2 hour ஒரு நாளையில் நீங்கள் ஒதுக்கலாம். அந்த டைமை ஒதுக்கி நீங்கள் இந்த மோனடைஸ் அட்டென்ஷனை படித்து அந்த விஷயத்தை செய்வீங்கன்னு சொன்னால் உங்களால் ஏர்ன் பண்ணலாம். நான் முதலாக வரக்குள்ள இந்த ஃபீல்டுக்குள்ளே வரக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னேன், என்ன டைம் பெருசாக மணி இல்லை. அந்நேரம் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ஜூனியர் சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு சப் கான்ட்ராக்டுங்கிறதால 7 நாள் வேலை, மாதத்தில் 4 நாள் தான் லீவு, மற்ற எல்லா நாளும் 25 நாளும் வேலை தான். அந்த 4 நாளும் ஊருக்கு வந்து போகலாம், அவ்வளோதான். ஓகே, அந்த 7 நாள் எப்படி வரணும்னு சொன்னால் காலையில் 7 மணிக்கு சைட்டுக்கு போகணும், நைட்டுக்கு 7 மணிக்கு தான் வீட்டை வரணும். அதுவும் கான்க்ரீட்னு சொன்னால் அடுத்த நாள் அந்த நைட் ஃபுல்லாக நின்று அடுத்த நாள் எப்போ கான்க்ரீட் கொட்டி முடியுதோ அதுக்கப்புறம் தான் வீட்டை வரணும். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அடிக்கிறாங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் 12 hour மினிமம் நாங்கள் இருக்கணும், ப்ளஸ் தூங்குற சாப்பிட்ற அந்த டைமை கழித்து எடிஷனலாக எனக்கு கிடைக்கிற ஒரு 2-3 ஹவருக்குள்ளே, 2-3 ஹவரும் கிடைக்காது. ஓகே, 1-2 ஹவருக்குள்ளே நான் கண்டினியூஸாக மோனடைஸ் அட்டென்ஷனை பின்பற்றி கண்டினியூஸாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த மோனடைஸ் அட்டென்ஷனால் வர பணம் எனக்கு சிவில் இன்ஜினியரிங்கால் வர பணத்தை விட அடுத்த கட்டத்துக்கு எனக்கு கூடுதலாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் சிவிலை குவிட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஃபுல் டைமாக வந்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு கிரிப்டோக்குள்ளே வந்தேன். ஸோ இப்போ இது 2 டைம் பார்க்கலாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட டைம் இல்லை அப்படி இல்லாட்டி மணி இல்லைன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ். அதை விட்டு வெளியில் வாங்க, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 hour 2 hour ஒதுக்கி விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. கட்டுற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், மோனடைஸ் அட்டென்ஷன், ஏஐ ஏஜென்ட்ஸ் இது போன்ற விஷயங்களை லேர்ன் பண்ணணும்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் HBU கன்சல்டன்சி மூலம் டீச் பண்ணுறேன். இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எங்கே லேர்ன் பண்ணுறேன், எப்படி இது செய்கிறங்கிற விஷயம் எல்லாத்தையும் மேலதிக டீட்டெயில்ஸை நான் தரேன். பாய்.